வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஸ்டின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். Definitely it will be useful for your board examination as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. A chord sheet, ஒரு rectangular sheet டா, length square சொல்லலாம், 1 meter 1 meter length breadth is sheet divide into square, each of size 1 millimeter square, 1 millimeter ஒரு sheet தான் எடுத்திருக்கு. Being viewed at a distance 9 centimeter through magnify, இது ஒரு magnify lens. நம்ம ஆர்டினரி வச்சு பார்க்குற ஒரு லென்ஸை வச்சு எவ்வளவு சென்டிமீட்டர்ல வச்சிருக்க, 9 சென்டிமீட்டர் வச்சிருக்க. இதுல முக்கியம் என்னன்னா, focal length of the lens length also 9 centimeter, held close to the eye. என்ன பண்ண, ஒரு லென்ஸ் எடுத்துட்ட, கரெக்டா அந்த ஷீட்டை 9 சென்டிமீட்டர்ல வைக்கிற, நீ ஐய அந்த லென்ஸ்க்கு க்ளோஸா வச்சிருக்க. இவ்வளவுதான். இப்போ உனக்கே தெரியும் எங்க ஆப்ஜெக்ட் இருக்கு. On the focal length, where the image will be formed. That's the main point. What is the magnification produced by the lens? Mother magnification கேட்டிருக்கேன். Magnification will be equal to V by U. சரியா? இது பேரு lateral magnification பேரு. அப்போ magnification will be V by U. அப்போ V is infinity, U is 9. கரெக்ட் தானே? 9 சென்டிமீட்டர் தானே? அப்போ which is infinity. So magnification is infinity. Are you clear about this? ரெண்டாவது பார்த்து, how much is the area of each square of the virtual image? What is the magnification produced? இப்போ ஏரியா, அப்போ first part முடிச்சிட்டோம். நம்ம first பார்த்தது linear magnification. இப்போ அவன் என்ன சொல்றான்னா, ஏரியல் மேக்னிபிகேஷன் கேக்குறான். எவ்வளவு மேக்னிஃபை ஆச்சு? அதுக்கு ஆங்குலர் லீனியர் மேக்னிபிகேஷனை V by U நேரா போட்டு போயிடலாம். அப்போ ஆங்குலர் மேக்னிபிகேஷனுக்கு இது லீனியர் மேக்னிபிகேஷன். ஆங்குலர் மேக்னிபிகேஷனுக்கு M will be equal to, இது என்ன மைக்ராஸ்கோப்? சிம்பிள் மைக்ராஸ்கோப். D by FP. அப்ப D எவ்வளவு? D நார்மலா 25 சென்டிமீட்டர் by FP 9 சென்டிமீட்டர். அப்போ the magnification will be 2.78. இதுதான் ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன். சரியா? ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஜெனரலா ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனை D by FP போட்டு ஆல்பா பீட்டா பை ஆல்பான்னு போடுவாங்க. தெரியுமா உனக்கு? வாட் இஸ் பீட்டா, வாட் இஸ் ஆல்பா? ஆங்கிள் ஆஃப் வியூ ஆஃப் த இமேஜ், இப்படி சொல்லலாம். இப்போ இமேஜ் இது ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம். இது இமேஜ். ஆப்ஜெக்ட வியூ பண்ணா ஆல்பா, இமேஜ வியூ பண்ணது என்னன்னு சொல்லுவாங்க? பீட்டான்னு சொல்லுவாங்க. இது அது எதுக்கு ஈக்குவல் தான்? D by FP ஈக்குவல் தான். ஏன்னா இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி. அதனால இந்த ஃபார்முலா எடுத்தோம். அல்லன்னா என்ன ஃபார்முலா எடுத்துருப்பேன்? 1 plus D by FP எடுத்துருப்பேன். இது இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி, அதனாலதான் மேக்னிஃபிகேஷன். அப்போ ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் கிடைச்சாச்சு. இதோட இந்த கொஸ்டின் முடியுது. இனிமே செகண்ட் பார்ட். இது ஒரு கொஸ்டின் அடுத்தது. இஸ் த மேக்னிஃபிகேஷன் A equal to magnifying power and explain. என்ன சொல்ல வர்றான்னா, ரெண்டு டைப் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் இங்க பார்த்தோம். என்னென்ன மேக்னிஃபிகேஷன்? லீனியர் மேக்னிஃபிகேஷன், ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன். ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டு ஈக்குவலா தான் இருந்திருக்கணும், ஆனா இங்க இல்ல. அப்போ எப்போ ஈக்குவலா இருக்கும் அதையும் தெரிஞ்சுக்கோ. லீனியர் மேக்னிஃபிகேஷனோ ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனோ எப்போ ஈக்குவலா இருக்கும்னா, if the image is formed at 25 centimeter. நோட் பண்ணிக்கோ. இமேஜ் அதான் அந்த if the image is
formed at 25 cm. இங்க image எங்க ஃபார்ம் ஆச்சு? அதனால வேரியேஷன். அப்போ conclusion, the linear magnification and angular magnification of microscope will be equal when the image is at the least distant of distinct vision. Image உடைய distance அதான் 25 சென்டிமீட்டர்ல இருந்திருக்கணும். அதுக்கு என்ன பேர்? அந்த 25 சென்டிமீட்டருக்கு இன்னொரு பேர் என்ன? least distant of distinct visionல இருந்தா ரெண்டு மேக்னிபிகேஷனும் ஈக்குவல் அந்த விஷயத்தை. ஆனா இங்க எங்க இருக்கு? இன்ஃபைனைட்ல இருக்கனால லீனியர் மேக்னிபிகேஷன் இன்ஃபினிட்டி அண்ட் ஆங்குலர் மேக்னிபிகேஷன் கொஞ்சம் வேல்யூ இருக்கு. இதோட இந்த क्वेश्चन புரியுது.